நம்ம குழந்தைங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பொருளோட பேர டக்குன்னு சொல்லிடுவாங்க. இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கடகடன்னு பதில் வந்துரும். ஆனா, அதே பொருள் அவங்களுக்கு தேவையா இருந்தா, அது கேட்கும்போது அவங்க சென்டென்சஸ்ல அத கேட்க மாட்டாங்க. திருப்பியும் பொருள் பேர ஒண்டி சொல்லுவாங்க. ஆனா, அது வேணும், குடுங்க, தாங்க இந்த மாதிரி வார்த்தைய சேர்த்து கேட்கறதுங்கிறது வராது. அதேபோல அது பண்ணணும்னு நீங்க கேளு, நான் தருவேன் அப்படின்னு நீங்க ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா தான் உங்க குழந்தை பண்ணும். ஸோ அந்த மாரி ஒரு குழந்தையா இருந்தா, இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து 2 செட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சேம் டு சேம். சரி இது வந்து நான் இங்கே கிளினிக்கில் இருக்கிற பொருள்களை எடுத்துட்டுருக்கேன். பட் நீங்கள் வந்து உங்கள் குழந்தை தினசரி யூஸ் பண்ணுற பொருளாக எடுத்துக்கோங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸை வச்சு இந்த ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க. டே டு டே ஆப்ஜெக்ட்ஸ் அவங்களோட பென்சில், ரப்பர், வாட்டர் பாட்டில், ஷூஸ், அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ், கார்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கார், டினாசர் இந்த மாதிரி பொருள்களாக எடுத்துக்கணும். ஒரு செட்டை நீங்கள் எப்படி டேபிளில் வச்சிடணும், அடுத்த செட்டை ஒரு ட்ரேயில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்டரில் பொருளை கொடுத்துட்டே வாங்க. உங்கள் குழந்தை ஜஸ்ட் அதை மேட்ச் பண்ணட்டும். ஓகே நெக்ஸ்ட் பண்ணுறியா, நெக்ஸ்ட் என்ன வைக்க போகிறோம், பனானா. ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே ஃபோன் இருக்குது இல்லையா, நம்ம ஃபோன் மேட்ச் பண்ணலாமா, ஃபோன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துட்டே நீங்கள் பண்ணுங்கள். 2-3 நாளில் உங்கள் குழந்தைங்க நல்லா அழகாக மேட்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பொருளை கொடுத்து மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது உனக்கு என்ன வேணும் கேளு, அம்மா கேளு, அம்மா கொஞ்சம் ஆப்பிள் கொடுக்குறீங்களா, அம்மா ஆப்பிள் தாங்க, எனக்கு ஆப்பிள் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக மாடல் பண்ண வைங்க. அவங்க கேட்க கேட்க தான் நீங்கள் பொருள் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பொருளை மாற்றிட்டே வரலாம், அவங்களுக்கு பிடிச்ச பொருளாக எடுத்துக்கலாம். அண்ட் மாடல் கொஞ்சம் வெவ்வேறு விதமான சென்டென்ஸ் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், லெஃப்ட் டு ரைட்டு தான் நீங்கள் இதை மேட்ச் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.